ஹலோ மக்களே, நம்ம ஃப்ரீலான்சிங் லைஃப்ல இது டே 195. ஒரு 2 நாள் நம்ம வீட்டில் குருவி சவுண்ட் கொஞ்சம் அதிகமாக கேட்டுட்டு இருந்துச்சு படிக்கட்டில். நம்ம அம்மா கிட்ட என்னன்னு கேட்டால் குருவி வந்து முட்டை போட்டு குட்டி வெளியே வந்துட்டு இருக்குன்னு சொன்னாங்க. அதை போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அவங்க அம்மா எங்கே இருக்காங்கன்னு பார்த்தா பக்கத்து டேங்க் மேலே உட்காந்துருந்தாங்க. நான் போனதும் பயந்து அங்கே போய் உக்காந்துட்டாங்க. சரி அம்மா இல்லாமல் சின்ன குருவிக்கு எதனா ஆகிட போகுதுன்னு நான் சீக்கிரமாக கீழே வந்துட்டேன். அப்புறம் அப்படியே ப்ரஷ் பண்ணிட்டு சீக்கிரமாக குளிச்சு ரெடி ஆகிட்டு நேற்று நைட் நம்ம தெருவில் வர ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்காக நம்ம பாய்ஸ்லாம் சீக்கிரமாக காலையில் நம்ம அட்டிக்கு வர சொன்னாங்க போய் கேட்கலான்னு சொல்லிட்டு. அதனால பேக்ல நமக்கு தேவையான பொருள்லாம் சீக்கிரமா எடுத்து வச்சுட்டு நம்ம அட்டிக்கு போனா நம்ம பாய்ஸ்லாம் வந்துட்டு இருந்தாங்க. பிரச்சனை கொஞ்சம் பெருசாகும்னு பார்த்தோம், அப்படிலாம் ஆகாம சின்னதா முடிஞ்சிடுச்சு. சீக்கிரமா வந்ததுனால வீட்டுல சாப்பிடல, அதனால வெளியே போய் ஹோட்டல்ல சாப்பிட்டு நம்ம ஸ்டுடியோக்கு வந்தாச்சு நேரம். அப்புறம் நம்ம முந்தானேத்து ஸ்டார்ட் பண்ண வீடியோ இன்னைக்கு கொஞ்சம் எடிட் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கிருட்டுன்னு ஒர்க் பண்ணிட்டு லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டோம் ஒரு 2:30 மணிக்கு. அப்புறமா 1 வீக்கா பண்ணிட்டு இருந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங் இன்னைக்கு முடிஞ்சிடுச்சு. அதை ஃபைனல் ப்ராடக்ட் ஷூட் எடுத்துட்டு ஸ்டுடியோல வந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு அப்படியே கிரவுண்டுக்கு கிளம்பியாச்சு. இன்னைக்கு எப்பவும் போல டீம் பிரிச்சு விளையாட சொல்ல நாங்கள் எப்படியோ டிஷர்ட் அவுக்கல. அப்புறம் அப்படியே விளையாடி முடிச்சுட்டு வீட்டுக்கு ஒரு 7:30 மணிக்கு வந்தேன். பசிச்சதுனால பப்ஸ் வாங்கி வச்சிருந்தாங்க, அதை சாப்பிட்டு நம்ம வீடியோஸும் எடிட் பண்ணி முடிச்சிட்டேன். அப்படியே நம்ம அட்டியில் போயிட்டு கொஞ்ச நேரம் சில் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து பார்க்க சொல்ல நம்ம பூனான் உட்காந்துருந்தாரு. அவருக்கு ஒரு குட் நைட் சொல்லிட்டு நம்ம உள்ள வந்து டின்னர் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இன்னைக்கு கதை அவ்வளோதான், நாளைக்கு பார்க்கலாம், பாய்.